ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இது பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்துட்டு நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, அன்னாசி பூ, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதங்கிடுச்சு. நான் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கோங்க. சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வெந்திருக்கு சிக்கன் வெந்திருக்கையில் கொஞ்சோண்டு தேங்காயில் வந்து சோம்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்துச்சுனாக்கா சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டோம்னாக்கா ரெடி ஆகிடும். சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.